ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, பன்னீரை வச்சு ஒரு சுவையான மசாலா உருண்டை பண்ண போகிறேன். சீஸை வச்சு நீங்கள் எப்படி பண்ணணும்னு பார்த்துக்கலாம் வாங்க. தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துக்கலாம், என்னென்ன பொருள் தேவைன்னு. அரிசியை ஊற வச்சு ஒரு 1/2 hour நல்லா கழுவி கொஞ்சம் ட்ரையாக காய வச்சுக்கோங்க. ஒரு 5 minutes வெயிலில் போட்டிங்கன்னா கூட காஞ்சிரும். மாவு அரைச்சி நம்ம உருண்டைக்கு ரெடி பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஆவி கட்டி மாவு வச்சுக்கோங்க. அது கூட அது உள்ளே வைக்க பூரணத்துக்கு தயாராக கட் பண்ணி வச்ச வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் பன்னீர் கட் பண்ணி வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை வச்சு இந்த உருண்டை பண்ணுறதுக்கு உள்ளே வைக்கிற பூரண குழம்பு ரெடி பண்ண வச்சுருக்கேன். பச்சரிசி மாவு 1 கப்பு நம்ம எடுத்துருக்குறோம், ஜலிச்சு சுத்தம் பண்ண மாவு. இதை ஆவி கட்டிக்கணும் நம்ம. அப்படி இல்லையா, நீங்கள் ட்ரை பேக்கெட் வாங்கினீங்கன்னா சுட சுட கொதிக்கிற சுடு தண்ணி விட்டு நம்ம கலந்துக்கலாம். அப்படி இல்லை, வீட்டில் இந்த மாதிரி ஈரமான அரிசி வச்சு தான் நீங்கள் அரைக்க போகிறீங்கன்னா மாவை கண்டிப்பாக ஆவி கட்டணும். கடையில் வெறும் ரைஸ் ஃப்ளோர் மாவுன்னு விற்குது. அந்த மாவை வாங்கிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரையான மாவு அப்படின்னா நம்ம இடியாப்பத்துக்கெல்லாம் சுடு தண்ணி விட்டு பிசைவோம் இல்லையா, அந்த மாதிரி உப்பு தண்ணி ஹாட் வாட்டரில் நம்ம கலந்து பிசையலாம். இப்போ வாங்க, நான் இது ட்ரை மாவு தான் எடுத்துருக்கிறேன். மாவு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுன்றதுக்காக இந்த ஈர அரிசியை நான் காமிச்சேன். வீட்டில் மாவு இருந்ததை நான் பயன்படுத்துகிறேன். இப்போ ஃபஸ்ட்டில் 1 கப்பு மாவு எடுத்து இதில் போட்டுடலாம். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம சால்ட்டு தான் சேர்க்குறோம், உங்களுக்கு காமிக்கிறேன். அப்படி இல்லை, சால்ட் இல்லாதவங்க இந்த மாதிரி ஹாட் வாட்டர் ஊற்றுற பாத்திரத்தில் உப்பை போட்டுக்கலாம். இதில் இப்போ நான் ஹாட் வாட்டர் சேர்க்க போகிறேன். ஒரு கப்பு மாவுக்கு 1 கப்பு தண்ணி அதிகம். கொஞ்சம் கொஞ்சமாக திட்டம் பார்த்து தான் மாவுக்கு ஏற்ற தண்ணி சேர்க்கணும். இப்படி ஒரு சூடான தண்ணின்றதுனால கையில் நம்ம கிளற முடியாது, அதுக்காக தான் நம்ம கரண்டி வச்சு கிளறேன். இது ஹாட் வாட்டர் தான். உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்றதுனால இந்த ட்ரை மாவில் நான் சொல்லி கொடுக்குறேன். இடியாப்ப மாவு தயார் பண்ணுற மாதிரி இதுலேயே கொஞ்சம் நீங்கள் ராகி மாவு கூட வேணும்னா கலந்துக்கலாம். நான் வெறும் அரிசி மாவு தான் எடுக்கிறேன். ஆனால் ராகி சேமியா இதில் நான் ஆட் பண்ண போகிறேன். அது எப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போது இந்த மாவு உருண்டை பதத்துக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது மாதிரி சாஃப்டாக தயார் பண்ணி ஃபஸ்ட்டு தட்டு போட்டு எடுத்து வச்சிடலாம். தண்ணி கொஞ்சமாக தான் ஆட் பண்ணேன், அதுவே இந்த அளவுக்கு சாஃப்ட் ஆகிடுச்சு. மாவு நல்லா உருண்டை பண்ணி ஒரு பாத்திரத்தை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நம்ம இப்போ அடுத்தது மசாலா ரெடி பண்ணலாம். உள்ளே வைக்க பூர்ணம் காரமான மசாலா ஒன்று ரெடி பண்ணல, ஸ்பைசியாக. ஈவினிங் ஸ்நாக்ஸுனால் டிஃப்ரெண்ட்டாக தானே நம்ம பண்ணணும், அதுக்காக இன்றைக்கி இது எடுத்திருக்கேன். ஓகே வாங்க, இப்போ மசாலா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. பார்த்துருங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஆயில் போட்டுடுறேன். மசாலா உள்ளே வைக்க ரெடி பண்ணணும் இல்லையா, அதுக்காக. கடுகு சேர்க்க வேண்டாம், ஏன்னா சமோசாவுக்குலாம் நம்ம உள்ளே வைக்க பூர்ணம் ரெடி பண்ணுவோம் இல்லையா காரமாக, அந்த மாதிரி தான் இது. இப்போது சோம்பு மட்டும் பேன் சூடு ஏறின பிறகு, எண்ணெய் நல்லா காய்ஞ்ச பிறகு போடலாம். கொஞ்சமாக சோம்பு சேர்த்துடுறேன். இப்போது சோம்பு பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்ச ஆனியனை சேர்த்துடலாம். ஆனியன் சேர்த்தாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட டெய்லி தேவைக்கு நீங்கள் அரைச்சிங்கன்னா அவ்வளோ நல்ல விஷயம். 1 வாரம் 10 நாளில் அரைச்சி வைக்க வேண்டாம். மேக்ஸிமம் ஒரு 3 நாளுக்குள்ளே காலி பண்ணுற மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப ஸ்டோரேஜ் பண்ணி ஃப்ரிட்ஜிலேருந்து 2 நாளுக்கு மேலாம் வச்சு சாப்பிடக்கூடாது எந்த பொருளுமே, அதுக்காக சொல்கிறேன். இப்போது பச்சை மிளகாய் போடுறேன், சிறுவை கட் பண்ணி வச்சது. கூடவே தக்காளி சேர்த்துடலாம்.
கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுடலாம். நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா கொஞ்சம் மசாலான்றதுனால உள்ளே வைக்க போகிறதுன்றதுனால கொஞ்சம் அப்படியே தான் கொஞ்சம் ஸ்டீம் பாயில் மாதிரி தான் பண்ண போகிறேன். உருளைக்கிழங்குமே சிறுவை தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதோட இந்த உருளைக்கிழங்கு சிறுவை கட் பண்ணதை சேர்த்துடலாம். தேவைக்கேற்ப மசாலாவுக்கு உப்பு போடுறேன். கொஞ்சமாக கரம் மசாலா பொடி போடுறேன். வேணும்னா கொஞ்சம் காரத்துக்கு சில்லி பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணுறேன். இப்போது கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடிடலாம். நல்லா இந்த உருளைக்கிழங்கு மசாலா எல்லாமே ஒன்றா ஆட் ஆகி வேகணும், அதுக்காக மூடி வச்சிடலாம். தண்ணி பாருங்கள் கொஞ்சமாக தான் வச்சுருக்கேன். சும்மா ஒரு 5 நிமிஷம் ஆவி நல்லா வெந்ததுனாவே போதும், தண்ணி ட்ரை ஆகிற வரைக்கும். இவ்வளோ தான் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போது தட்கா பேன் வச்சு பன்னீரை வந்து கொஞ்சமாக பச்சை வடை வராத அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க, இல்லை நெய் வேணும்னாலும் விட்டுக்கோங்க. நான் நல்லெண்ணெய் விட்டுருவேன். இப்போ வந்து பன்னீரை மிதமான சூட்டில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த டிஷ் வந்து ரொம்பவே ஹெல்தியானது தான். நீங்கள் இந்த மாதிரி எல்லோரும் ஸ்வீட் தான் பண்ணுறாங்க, டிஃப்ரெண்ட்டாக நான் காரமாக எல்லோரும் சாப்பிட்ற மாதிரி இனிப்புனா நிறைய பேர் சாப்பிட முடியாது, அதுக்காக இந்த மாதிரி பண்ணுறேன். இதை மோமோஸ் மாதிரி தான். நல்லா செவக்க கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஓகே, பன்னீரும் ரெடி ஆகிடுச்சு. இப்படியே ஆற விட்டுடலாம். இப்போ மசாலாவை கொஞ்சம் கிளறி விடலாம். நல்லா வேகணும் இல்லையா உருளைக்கிழங்குலாம் ஒன்றை போல், அதுக்காக நம்ம கொஞ்சம் கிளறி விட்டுடலாம். கொஞ்சம் சிம்மிலேயே வெந்தால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குன்றதுனால தான் நம்ம இது மாதிரி வேக வைக்கிறோம். இன்னுமே குக்கரில் போட்டு ஒரு விசில் போட்டிங்கன்னா அப்படியே நல்லா மேஷ் ஆகிடும். அந்த மாதிரி கூட பண்ணி வைக்கலாம் பூர்ணத்துக்கு. இப்போ பாருங்கள், இது ராகி சேமியா கடையில் வாங்கின பேக்கெட்டு தான். இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஹாட் வாட்டர் சேர்த்து கரெக்டாக 1 நிமிஷம் தான் நம்ம வைக்கணும். வச்சுட்டு நம்ம இதை வந்து தண்ணி இல்லாமல் ஃபில்ட்ரு பண்ண போகிறோம். இப்போ ஹாட் வாட்ரு உப்பு போட்ட தண்ணியை தான் நான் சேர்க்குறேன். இந்த சேமியா நல்லா டிப்பாகிற அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கணும். கரெக்டாக 1 நிமிஷம் நோட் பண்ணிக்கோங்க, ஏன்னா குழஞ்சி போயிடும். அதுக்காக தான் டைம் பார்த்துக்கணும் நம்ம எப்பொழுதுமே. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து மாவு நம்ம பிசைஞ்சு வச்சோம் இல்லையா, கிண்ண மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து எல்லா மாவையும் இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணி வச்சுட்டு மசாலா பாருங்கள், உள்ளே அந்த கிண்ணத்து உள்ளே வைக்கிறதுக்கு பூர்ணம், அந்த பூர்ணத்துக்குள்ளே இந்த பன்னீரை நம்ம வைக்க போகிறோம். இந்த
இந்த கிண்ணம் மாதிரி பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த உருண்டை மேலே இந்த ராகி சேமியா வரப்போகுது. இந்த டிஷ்ஷு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் சாப்பிட்ருக்கேன், அதனால தான் பண்ணுறேன். வாங்க ரெடி பண்ணிடலாம். இப்போது ஃபஸ்ட்டு ஒரு கிண்ணத்தை நம்ம எடுத்துட்டோம். இதுக்குள்ளே ஃபஸ்ட்டு இந்த மசாலாவை, காரமான மசாலாவை நம்ம வைக்கிறோம். இதுக்குள்ளே ஒரு சீஸ் பீஸ் வைக்கிறேன் பாருங்கள். இதை வந்து அப்படியே மூமூஸ் மாதிரி அழகாக க்ளோஸ் பண்ணிக்கணும். நம்ம மாவு எடுக்கும் பொழுதே க்ளோஸ் பண்ணுற அளவுக்கு மாவு விட்டு உருண்டை பண்ணிக்கோங்க. அழகாக இந்த மாதிரி ஒயிட்டாக வெளியே தெரியாத அளவுக்கு. நம்ம மேலே வந்து ராகி வரப்போகுது, தெரிஞ்சாலும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு சொல்கிறேன் நான். இப்போது இது மேலே இந்த பாருங்கள், இந்த மாதிரி ராகி சேமியாவை ஆட் பண்ணிட்டோம். நம்ம உப்பு தண்ணி சேர்த்து தண்ணியில் ஊற வச்சு வடிகட்டின ராகி சேமியா இது. ஸ்வீட் பூர்ணம் வச்சும் பண்ணலாம். நான் வந்து எல்லோரும் சாப்பிட்ணும், ஒரு சிலவங்க இனிப்பு இருந்தால் சாப்பிட மாட்டாங்க இல்லையா, அதுக்காக இந்த மாதிரி அந்த ஒயிட்டு தெரியாத அளவுக்கு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணுறோம் ராகி சேமியா வச்சு. இப்போது அழகாக மூமூஸ் மாதிரி பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அப்படியே கொண்டு போயிட்டு ஸ்டீம் பண்ண இட்லி பாத்திரமோ இல்லை இட்லி குக்கரோ இல்லை இட்லி பாத்திரத்தில் இந்த மாதிரி வச்சிடலாம். எல்லாத்தையும் வச்சுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் லிட்டு போட்டு. இப்போ வந்து ஒவ்வொன்றா ரெடி பண்ணுறேன் நான். பாருங்கள், உருண்டையாகவும் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. அப்படி இல்லை இந்த மாதிரியும் மூமூஸ் மாதிரியும் பண்ணியிருக்கேன். எது விருப்பமோ எடுத்துக்குவாங்க குழந்தைங்கன்றதுனால. இப்போ கரெக்டாக ஒரு 15 நிமிஷம் இது நல்லா இட்லி எவ்வளோ நேரம் வேகுதோ அந்த மாதிரி வேகணும். ஏன்னா எல்லாமே வெந்தது தான், பட் இருந்தாலும் நல்லா ஸ்டீம் பாயிலில் ஒரு 10 நிமிஷமாவது நீங்கள் வேக விடணும். அப்போது தான் அந்த பன்னீர் உள்ளே வச்சோம் இல்லையா, அது நல்லா கரைஞ்சிருக்கும். அதுக்காக தான் 10 நிமிஷம் இந்த வீடியோவை நான் ஸ்கிப் பண்ணி வைக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக 15 நிமிஷம் இது வெந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் பண்ணுங்கள். ஒன்றும் இல்லை, இது உருண்டெல்லாம் நம்ம பண்ணுறோம் இல்லையா, வெல்லம் பூர்ண இனிப்பு தான் வச்சு பண்ணுறோம். டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்ன்ட்டு மசாலா வச்சு பண்ணேன். உங்களுக்கு சீஸ் கிடைக்கலனா கூட நீங்கள் இருக்கிற உருளைக்கிழங்கு அந்த மாதிரி காரமாக ஒரு மசாலா ரெடி பண்ணி, உங்களுக்கு ஃபேவரட் என்ன மசாலாவோ அதை வச்சும் நீங்கள் இந்த மாதிரி டிஷ் பண்ணலாம். ரொம்பவே ஹெல்த்தி, ரொம்பவே டிஃப்ரெண்ட். ஓகே, இப்போ எடுத்து நான் எப்படி சர்வ் பண்ணும்போது கட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஹெல்த்தியான டிஷ் ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஸ்பைஸியாக காரமாக கட் பண்ணி பார்க்கலாம். சூடாக இருக்குது, கட் பண்ணும் போதே உடையுது, அவ்வளோ சாஃப்ட் இது. பாருங்கள், சீஸும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பன்னீர் சீஸ் இல்லை, சாரி, இது பேர் பன்னீர் தான். நான் வந்து அன்றைக்கி பன்னீர் கிரேவி கூட பண்ணி காமிச்சேன் இல்லையா, இது உள்ளே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் பண்ணி கொடுங்க. எல்லாத்தையுமே நான் கட் பண்ணி காமிக்கவா. ரொம்பவே சாஃப்டானது இது. இப்படி எடுத்து உடைச்சாலே உடையுது பாருங்கள். ரொம்ப எத்தனை லேயர் பாருங்கள். மேலே ராகி வந்து கால்சியம் நிறைஞ்ச ராகி சேமியா போட்டிருக்கேன். அடுத்தது உள்ள அடுத்த லேயர் வந்து அரிசி மாவில் பண்ணியிருக்கேன். அதுக்கும் உள்ளே வந்து காரமான மசாலாவோட பன்னீர் வச்சு பண்ணியிருக்கேன் நான். இப்போ உங்களுக்கு பாருங்கள், இது எவ்வளோ அழகாக கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் பண்ணி கொடுங்க. இது பார்க்குறதுக்கு எக்கு மாதிரியே இருக்குது. உங்களுக்கு டேஸ்ட்டும் சும்மா சூப்பராக ஹெல்த்தியான டிஷ்ஷு. டேஸ்ட்டும் அல்லுது. எப்போ சாப்பிட போகிறோன்ற மாதிரி இருக்குது எனக்கு. நான் உங்கள் வீடியோக்காக தான் வெயிட் பண்ணுறேன். நானே இதை சாப்பிட்டு பார்க்குறேன். சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கையில் உங்களுக்கு இந்த டிஷ்ஷை நான் அறிமுகப்படுத்துகிறேன். செம்ம டேஸ்ட்டு. பாருங்கள், இந்த மாதிரி உருண்டையாகவும் ராகி சேமியாவை ஒரு தட்டில் வச்சுட்டு இப்படி உருட்டி கூட நீங்கள் அழகாக பண்ணி வைக்கலாம். நான் பாதி வந்து உருண்டை தான் பிடிச்சி வச்சுருக்கேன். ரெண்டாவதும் கொஞ்சம் வெந்துன்னு இருக்குது. ஃபஸ்ட் டைம் வச்சது மட்டும் எடுத்து உங்களுக்கு வீடியோவுக்கு காமிச்சிட்டேன். ஓகே, இந்த மாதிரி நீங்களும் பண்ணுவீங்க. மசாலா உருண்டைன்னு பேர் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி பூர்ணம் வச்சு காரமான ஸ்பைஸியாக பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த டிஷ்ஷை பற்றி
நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.